தமிழ்நாடு பகுதியில் பல்வேறு முக்கிய செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சிவராத்திரி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கிரிவலம் சென்று வழிபாடு நடத்தினர். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலிலும் சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பிரகதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இரவு முழுவதும் சிறப்பு வழிபாடும், அண்ணா கலையரங்கில் அரசு சார்பிலான சிவராத்திரி விழாவில் இயலிசை நாடக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலிலும் சிவராத்திரி சிறப்பு பூஜைகள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு நடத்தினர். சாமி பார்க்க நாங்க 1000 கண்ணு வேணும். கோடிக்கணக்கா பக்தர் வர்றதும் ஒவ்வொரு வருஷமும் பக்தர்கள் கூட்டம் அலைமோது அவருடைய இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம். வருஷம் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இது 25-27 வருஷத்துக்கு மேல ஆகுது. எல்லா பிராப்தம் வந்ததுனால கூட்டம் வருஷம் கூட தான் செய்யுது. அதனால அவருடைய இது உள்ள போகவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிவபெருமான் மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 20வது ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது. உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநில வெளிநாடுகளில் இருந்தும் பரத கலைஞர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 12வது சிவாலயமான நட்டலாம் சங்கரநாராயணன் கோயிலில் நடைபெற்ற யாம பூஜையில் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் இரவு முழுவதும் சிவராத்திரி விழா சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சிவாலயங்களில் சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினர், திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நாகர் சிலைக்கு கற்பூர தீபாராதனை காட்டிய அவர் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிறைவு பெறுவதை காட்டும் வகையில் ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்று கூறிய அவர் இது மன அமைதி திளைக்கும் இடமாக இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து சொற்பொழிவாற்றிய சத்குரு மகா சிவராத்திரி என்பது மனிதகுலம் கொண்டாட வேண்டிய நிகழ்வு என்று தெரிவித்தார். சாதி மதம் வேறுபாடு எதுவும் இல்லை என்றும் கூறினார். தொடர்ந்து ருத்ரதாண்டவம் ஆடி பக்தர்களை பரவசமடைய செய்தார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு இலங்கையில் சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டதுடன் நேர்த்திக் கடன்களையும் செலுத்தினர். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை தமிழர்களும் திருக்கேதீஸ்வரம் வந்து ஈசனை வழிபட்டனர். திருக்கேதீஸ்வர திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் இந்து கலாச்சார நிகழ்வுகள், அறநெறி சொற்பொழிவு நிகழ்வுகளும் அரங்கேறின. மட்டக்களப்பு தோற்றத்தீவு கொம்பு சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் சித்தர்களால் நிறுவப்பட்ட லிங்கத்திற்கு அடியார்களின் கைகளினால் அபிஷேகம் செய்யப்பட்டது. கதிர்காமம் உள்ளிட்ட பகுதிகளில் சிவராத்திரி வழிபாடு நடைபெற்றது. சிவராத்திரி தினத்தை ஒட்டி அதிபர் அனுரகுமார திசநாயக்க மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்.
மகா சிவராத்திரியை முன்னிட்டு வடமாநிலங்களில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பு சார்பில் சிறப்பு ஆன்மீக கூட்டம் நடந்தது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தலைமையில் நடந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் உள்ள லிங்கராஜா கோயில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கோயிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். சிறப்பம்சமாக கோயில் கோபுரத்தில் 150 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த விளக்கு ஏற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை நதிக்கரையில் சிறப்பு ஆரத்தி வழிபாடு நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோன்று அயோத்தி, வாரணாசி உட்பட வடமாநிலங்களில் உள்ள கோயில்களில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன.